நடிகர் ரஜினி மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா ஆகியோர் மது தொடர்பாக பேசிய பேச்சுக்கு தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய 50 ஆண்டுகால இசை பயணத்தை போற்றும் வகையில தமிழக அரசு சார்பில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில நடைபெற்ற இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு பேசும்போது, ஜானி படத்துடைய ரெக்கார்டிங் போது இளையராஜா அரை பாட்டில் பீர் குடித்தது, நடிகையர் குறித்த கிசுகிசுக்களை கேட்டது பற்றி கலகலப்பா குறிப்பிட்டாரு. ரஜினியுடைய இந்த பேச்சுக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, இளையராஜாவுக்கு பாராட்டு தெரிவிக்கும் அரசு விழாவில் ரஜினியும் இளையராஜாவும் மதுவுக்கு மிகப்பெரிய விளம்பரம் கொடுத்திருக்கிறதா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இளையராஜாவுக்காக மாநிலத்துடைய முதல்வர் எடுக்கும் பாராட்டு விழாவில் பெருமையா பேசுறத விட்டுட்டு இளையராஜாவும் ரஜினியும் மதுவை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னும், இளையராஜாவுடைய மரியாதையை ரஜினிகாந்த் காத்துல பறக்க விட்டுட்டாருன்னு விமர்சித்திருக்காரு. ரஜினி மற்றும் இளையராஜா மீது மக்கள் வைத்திருந்த மரியாதையை அவங்களே தாழ்த்திக்கிட்டதா தெரிவித்துள்ள பொன் கிருஷ்ணமூர்த்தி, மேடை நாகரிகத்தை மறந்து திரளாக கூடியிருந்த இடத்துல இப்படி பேசுறது சினிமா துறையில உள்ளவங்க மீது மக்களுக்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும்னு குறிப்பிட்டிருக்காரு.